ஜென் குருவிடம் ஒருத்தன் எப்படி தியானத்துல ஈடுபடுவது அப்படின்னு கேட்டான். என்னை பார்த்துக்கிட்டே இரு, தியானம் உனக்கு கை வரும் அப்படின்னு சொன்னாரு ஜென். அவனும் சம்மதித்தான். காலையில குரு எந்திரிச்சாரு, குளிச்சாரு, தியானம் கற்று தருவாருன்னு இவனும் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். அவரோ தோட்டத்துல போய் குழி தோண்ட ஆரம்பிச்சாரு. பகல் முழுசும் தோட்ட வேலையிலே ஈடுபட்டாரு. இவனும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கத்து கொடுப்பாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். உணவு நேரத்துல அவர் தேவையான உணவை அவனுக்கும் கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டாரு. சரி, உணவுக்கு அப்புறமா கத்து கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணான். மாலை மங்கி இரவும் ஆயிடுச்சு. குருவோ வழிபாடு, பிரார்த்தனை, தியானம் இந்த மாதிரி எதுவுமே செய்யல. இப்படியே நாட்களும் போச்சு. இதுல மனோ சலித்த அந்த சீடு, எப்போதான் தியானம் கத்து தருவீங்க அப்படின்னு போய் கேட்டான். குரு அவனை அமைதியா பார்த்துட்டு புன்னகையோட சொன்னாரு, நான் தோட்டத்துல குழி வெட்டுறேனே அது தியானம் தான். தோட்டம் போடும் போதும் தியானம் தான். உணவு சாப்பிட்டேனே அதுவும் தியானம் தான். என் வாழ்க்கையே தியானம் தான். என்னோட வாழ்க்கையில தியானம் அப்படின்னு ஒண்ணு தனியா இல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. மனதளவுல விடுதலை பெற்றவங்க கண்ணை மூடி அமர்ந்து தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அக விடுதலையோட இயங்கும் போதுதான் நம்ம தனியாக தியானிக்க வேண்டிய அவசியம் எப்பவுமே ஏற்படாது. ஆனா புற செயல்கள்ல தியானம் அவசியம். தியானமாக செய்யும் செயல்கள்ல நேர்த்தியும் ஒழுங்கும் தானாகவே வந்துரும் அப்படின்னு சொன்னாரு அந்த ஜென் குரு.